Good evening and welcome to Mukta Film 60 Fair Review. எவ்வளவோ படம் ரிலீஸ் ஆகுது ஓடிடியில். எதை பார்க்குறது எதை விடுறது கன்ஃபியூஷன் இருக்குது இல்லையா? கவலையை விடுங்க, தொடர்ந்து எங்களோட ரிவ்யூவை பாருங்கள். இது எல்லா விதத்துலேயும் ஒரு நியாயமான ரிவ்யூ, ரொம்ப ஆனஸ்ட்டு. நாங்கள் இங்கே யாரையும் தூக்கி நிறுத்தலை, எந்த கட்சியும் ஆதரிக்கலை, எந்த மதத்தையும் நாங்கள் ஆதரிக்கலை. இது வெரி இம்பார்ஷியல் ரிவ்யூ அபவ் எவ்ரிதிங். ஓகே, நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். இன்றைக்கி நான் எடுத்துக்க போகிறது ஒரு சீரீஸ். ஷீன்னு பேர், அதுக்கு பேர் 2020 ரிலீஸ் ஆகியிருந்திருக்கு. தட் இஸ் ஓடிடியில், நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகியிருந்திருக்கு. அது கோவிட் சமயம்னு நினைக்கிறேன், அந்த சமயத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஷீயை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சீரீஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா செக்ஸ் அண்ட் வயலன்ஸ் ரொம்ப ஓவராக இருக்குது. இந்த சீரீஸை எடுத்துட்டிங்கன்னா செக்ஸு எப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சில் மாத்திரம் இல்லை, செயல்லையும் இருக்குது. வெரி எக்ஸ்பிளிசிட் பெட் சீன்ஸ். அதனால் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். தயவு பண்ணி ஃபேமிலியோடு பார்க்க வேண்டாம். இன்ஃபேக்ட் மனைவியோடு பார்க்கச்சே கூட நீங்கள் கொஞ்சம் கூச்சப்படுவீங்க, அந்த அளவுக்கு இருக்குது பெட் சீன்ஸு. அண்ட் வயலன்ஸ் தாராளமாக இருக்குது. இப்போ வர சீரீஸில் வயலன்ஸ் அண்ட் செக்ஸ் இல்லாத சீரீஸே இல்லை. அதுலேயும் ஹிந்தி ரொம்ப ஃபார்வர்டாக தான் அவங்க இருக்காங்க, ஃபாரினுக்கு ஈக்குவலாக இருக்குது. நமக்கு கல்ச்சரல் ஷாக் நிறைய வரும், அதில் எல்லா அளவும் சந்தேகம் கிடையாது. ஓகே, ஒரு ப்ரீஃபாக ஸ்டோரியை சொல்கிறேன். அதித்தி போஹான்கர் இருக்காங்க. அவங்களுக்கு ஷீ இஸ் அப்யூஸ்டு பை அ ஃபாதர். ஸோ சின்ன வயசு சைல்ட்ஹுட்டும் அவளுக்கு சந்தோஷமாக இல்லை. ஹஸ்பண்ட் இஸ் ஆல்சோ அப்யூசிங் ஹர். அவனும் அவளை நீ ஒரு பொண்ணே இல்லை, நீ ஒரு ஜடம் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறான். வீட்லேயும் அவங்களுக்கு அட்மாஸ்பியர் சரியாக இல்லை. அம்மா சிக்கு, தங்க ஏதோ பாய் ஃப்ரெண்டு வச்சுட்டு சுற்றுறது, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்குது. ஒர்க் பிளேஸ்லேயும் அப்படி தான், அவளை ஆம்பளைன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு அவளோட பெண்மைக்கு அது இழுக்கு சவால். அவள் ஆம்பளை மாதிரி இருக்கான்னு சொல்கிறது எல்லாமே. எப்படி ஒரு ஆண்மகனை பார்த்து இவனுக்கு பொம்பளையாட்டம் இருக்கான்னு சொன்னாங்கிறது ஒரு அதை அவன் ரசிக்க மாட்டானோ, அதே மாதிரி இவளுக்கும் அதுக்கு சம்மந்தமாக ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருக்குது. வேலை பண்ணுற இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கச்சு அவளோட சீனியர் அவளை ஒரு நாயக்னு ஒருத்தன் இஸ் அ ட்ரக் பெடலர். அவன் எல்லா இடத்துலையும் அவனோட சாம்ராஜ்யம் விரிஞ்சு கிடக்கு. அவனுக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருக்கான். அவனை இவன் ப்ராஸ்டியூட் மாதிரி ட்ரெஸ் பண்ண வச்சு, அவனுக்கு வீக்னஸ் லேடிஸ் மேலே. ஸோ இவங்க அவனோட போய் அப்போ அவன் எவ்வளோதான் இவங்க சுற்றிலும் போலீஸ்லாம் எல்லாம் இருந்தாலும் அவன் ஸ்லீப்ஸ் வித் வச்சு அவன் ரொம்ப இவன் மேலே காதலாக இருக்கான். மற்றவங்க அவளை ஆம்பளை மாதிரி ஒதுக்கச்சே இவன் மாத்திரம் ரொம்ப காதலாக இருக்கான். அதனால் நான் எல்லாமே மாட்டிக்கிறான். நான் எல்லாமே இவங்கக்கிட்ட சொல்ல மாட்டேன். அந்த நாயக்குங்கிற எங்களோட ஹெட் ஆஃப் த இது அவனை நீங்கள் எல்லாரும் ஒரு கற்பனை இது மித்துன்னு நினச்சிட்டுருக்கீங்க. இல்லை, நாயக்குன்னு ஒருத்தன் நிஜமாகவே இருக்கான். நீங்கள் அவனை பிடிச்சி அவன் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் இவன் கொடுத்தா அந்த நாயக்கிட்ட இதே மாதிரி அவங்கள ட்ரெஸ் பண்ணி அவங்கள ஒரு 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 இவங்க மாதிரி ஒரு கால் கேர்ள் மாதிரி அவங்களுக்கு அப்பயே செட்டப் பண்ணி அந்த நாயக்கிட்ட அனுப்புகிறாங்க. பட் நாயக் ரொம்ப ஸ்மார்ட்டாக அவன் தெரிஞ்சுடுறான், விஜய் வர்மா தான் சொல்லி எல்லாமே நடந்திருக்கேன். ஸோ விஜய் வர்மாவை பிடிச்சி அவன் கொன்னுட்டு இப்போ இவங்க நாயக்கோட பழக ஆரம்பிக்கிறாங்க. நாயக்கோட இன்னொரு புறம் தெரியறது என்னென்னா, சின்ன வயசில் ஒரு மாஸ் மர்டர், அந்த ஃபேமிலியில் அவ்வளோ பேரும் கொலையாகிறதா அவர் கண்ணால் பார்க்குற. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எப்படி ஒரு ட்ரக் பெடலராக போகிறார் அப்படிங்கிறது தான் கதை அது. ஸோ நம்ம இதோட ஃபஸ்ட் சீசன் முடிஞ்சு போய்டுறது. நான் ஃபஸ்ட் சீசன் 1 தான் பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்ததுங்க. வேர் ஆர் வி கோயிங் அப்படின்னு எனக்கு ரொம்ப தோணிது. என்னன்னா, இவங்க பொம்பளை மாதிரி இல்லை அப்படின்னா
அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்துருக்கூடாது, ரைட்டு வேறு வழி இல்லை வராங்க. அதை வந்து அவங்க சில ஒரு கொச்சையான சில செயல் மூலம் அந்த அந்த இவன் இருக்கான், சர்வர் இருக்கான், அவன்கிட்ட பிஹேவ் பண்ணுறது மூலம் காமிச்சுக்கிறாங்க. எனக்கு வந்து ஐ பிலீவ் இன் ஒன் திங், செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும், செல்ஃப் எஸ்டீம் வேணும், உங்களை எல்லாரும் மதிக்கும்படி நடந்துக்கணும். அதுக்கு ஒரு சவால் வந்துன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடாது, எல்லாமே ரைட்டு வயிற்று பழப்புக்காக பொறுத்துண்டு இருக்க வேண்டியிருக்கு. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்கள வந்து அகெயின் ஒரு ப்ராஸ்டியூட்டாக நடிக்க வச்சு எல்லாம் பண்ணுறதே, அது தட் இஸ் ஆல்சோ வெரி ஒரு செக்ஷுவல் தானே, இட்ஸ் அ செக்ஷுவல் கண்டென்ட் தானே. அது அவங்க செக்ஸை காமிச்சு தானே அவங்க மயக்கிறாங்க அவரை, செக்ஸை வச்சுருந்தா அவங்க உள்ளே போகிறாங்க. தட் இஸ் அவங்க பொம்மனாட்டிங்கிற அந்த செக்ஸை வச்சுட்டு போகிறாங்க, பொம்பளைங்கிற செக்ஸை வச்சுட்டு செக்ஷுவலிசம் அங்கே கொடி கட்டி பறக்கிறது. இதில் எங்கே வந்து விமன்ஸ் லிப்போ இதுவோ ஒன்றுமே கிடையாதுங்க. வாட் விமன்ஸ் லிப் எதுக்கு ஆரம்பிச்சதுன்னா, அதிகபட்சமாக ஒடுக்கப்பட்ட ரொம்ப ஒரு கேவலமாக நடத்தப்பட்ட பெண்கள், ஃபிசிக்கலி அப்யூஸ் ஆன பெண்கள், இவங்க எல்லாரும் ஆரம்பிச்சது தான் அந்த லேட் 18ல். அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ நமக்கு உரிமைகளை பெற்றிருக்கோம் இல்லைங்களா. ஆனால் இப்போவும் வந்து வரதட்சணை கொலை, நாட்டில் பெண்களுக்கு இழைக்கப்படாத அநீதியே இல்லை. அந்த இப்போ வந்து லா வந்து ஆதரவாக இருந்தாலும் இந்த கஷ்டம்தான் இருக்குது. அதனால் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணின்னு இருக்கோம், பண்ணணும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்படி ட்ரீட் பண்ணவங்க எல்லாருமே வந்து எல்லா ஆண்களோட போகிறது, அப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு அதீத மாடர்ன் விமன்ஸ் லிபர் வந்து சிகரெட் பிடிக்கிறது. நீங்கள் ஆண்களுக்கு சமமாக பழகுங்க, தப்பே சொல்லலை, இதுவே பண்ணலை. பட் நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது, போகிறது, குடிக்கிறது, சில பேர் நிறைய பேர் இப்போ ட்ரக் அடிக்கிறாங்க கேர்ள்ஸு. இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் எங்கள் ஜெனரேஷன் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இட்ஸ் அ கல்ச்சரல் ஷாக்கு. நான் விமன்ஸ் லிப்பை ஆதரிக்கிறேன். எந்த பொண்ணும் ஒரு அப்யூசிவ் மேரேஜில் இருக்க வேண்டாம். இவ்வளோ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறா, இருக்க வேண்டாம். அப்பா வந்து அப்பாவே பெத்த அப்பாவே அப்யூஸ் பண்ணால் அவரை எக்ஸ்போஸ் பண்ணணும், எல்லாமே இருக்குது. சில குடும்பம் இதுக்காக சூழலுக்காக அவங்க பேசாமல் இருப்பாங்க. பட் ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் இட். நீங்கள் அதை விட்டுட்டு அதுக்கு மாற்று மருந்தாக வந்து ஒரு ஒரு போதை மருந்து விற்கிறவனோட சேர்றதும், அவனை வந்து பெட்டர்னு தன்னை சரியாக ட்ரீட் பண்ணுறாங்கிறதுனால அவனை பெட்டர்னு நினைக்கிறதும் எந்த விதத்தில் பெட்டர்? ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் பண்ணுறது என்ன இருந்தாலும் வந்து ஒரு சமுதாயத்தை, அதுவும் யங்கர் ஜெனரேஷனை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் செயல். அவன் இன்றைக்கி உங்களை நல்லா ட்ரீட் பண்ணுறான், நாளைக்கு எப்படி இருப்பணும், சரி அவன் சரியாகவே இருக்கான்னே வச்சுக்கோங்க, அவனோடைய அசோசியேட் பண்ணிப்பாங்க. ஏன் வந்து நம்ம பெண்கள் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணப்படுபவர்கள் இன்னொரு படுகொடியில் விழணும்? இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எனக்கு என் மனசில் அலைப்பாயிர கேள்விகள் இதுதான். ஆனால் ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. அந்த ரொம்ப அதித்தி போஹான்கரும் நல்லா நடிச்சிருக்காங்க. விஜய் வர்மா வந்து அதுக்கப்புறமே நிறைய சினிமாவில் நடித்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்காரு. கிஷோர் அவர் தான் நாயர், அவர் அலட்சியமாக பண்ணக்கூடியவர், அவரும் நல்லா பண்ணுறாங்க. ஸோ நடிப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸை மனசில் வச்சுட்டு பாருங்கள். ஹாவ் அ குட் டே.